அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நாம் மட்டனும் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்காய் 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 எடுத்திருக்கேன். 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். மட்டன் 350 கிராமு. தேங்காய் அரை மூடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 லவங்கம், 2 பட்டை போட்டிருக்கேன். கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கியாச்சு. இப்போ நாம் மட்டன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, மட்டன் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மல்லி இலை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். என்னோடய மிளகா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு 2 டீஸ்பூனு. இப்போ நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே வேகட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகும். கொஞ்சம் மல்லி இலை அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நாம் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை விசில் விட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுடலாம். சில மட்டன் சீக்கிரமாக வேகும், சில மட்டன் லேட்டாக வேகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. எப்போவுமே குக்கரை நம்ம விசில் விடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு நான் தண்ணியில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதையும் நம்ம இதில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ
குக்கர் வந்து ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி மட்டன் கிரேவியில் நீங்கள் வெஜிடபிள் போட்டு செஞ்சிங்கன்னா வெஜிடபிள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து வெஜிடபிளை காலி பண்ணிடுவாங்க. முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் திறந்து வச்சு கூட வேக வைக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் கூட ஒரு விசில் விட்டுடலாம். சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ விசில் வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும், இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் குழஞ்சி போயிடும். ஒரே விசில் வந்தவுடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.